Hi friends, this is Navin, brand sector from VDT Stars team. என்னுடைய அப்ளை நாகேஸ்வரன் பிரதர், நந்தீஸ்வரி மேம் அண்ட் பிரதர். இந்த பிஸ்னஸில் ரீசெண்டாக போன மந்த் வந்து பிராண்ட்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாதம் நான் குவாலிஃபை எல்லாமே கடந்து வந்து இந்த பிஸ்னஸில் இன்றைக்கி குவாலிஃபை பண்ணி என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து இந்த ஒரு வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு சில பேர் வந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஒரு வீடியோ மூலமாக ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிரும். கண்டிப்பாக வந்து என்னோட சக்ஸஸ் பாயிண்ட்ஸ் வந்து நான் என்னென்ன விஷயம் வந்து ஃபாலோ பண்ணேன், நான் என்னென்ன விஷயம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயத்தை கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம். இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து இருந்தேன். இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு கிடைக்கிற முன்னாடி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வாழ்க்கையை மாற்றுறது ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குமா, நம்ம படித்தா மட்டும் தான் நம்ம லைஃப் வந்து மாற்ற முடியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஐடி கம்பெனியில் போனால் நம்ம லைஃப் வந்து மாறும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஐடி அந்த சைடு வந்து கண்டிப்பாக வந்து ஐடி சைடு தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமோட ஐடி கம்பெனிலாம் ஒர்க் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு. எனக்கு கிடைச்ச உடனே வந்து எனக்கு வந்து என்னுடைய ஒரு சோர்ஸ் என்னென்னா மணி சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். அது எனக்கு ரொம்பவே ஆசை. பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்க முடியும் தெரியும். பட் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பணம் தேவை. பணம் சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னா ஐடி கம்பெனியில் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேட்டுட்டு, சரி ஓகே ஐடி கம்பெனி வந்து நம்ம போயிடணும், அதில் வந்து நம்ம பிளேஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து ஒரு வேலை தேடணும், ஒரு சோர்ஸில் வந்து காலேஜ் போய்ட்டு பார்ட் டைம் ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது என்னோட அப்ளை நாகேஸ்வரன் பிரதர் மூலமா இந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிது. இதுக்கு பார்த்த உடனே எனக்கு வந்து இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கு ஸ்கூலில் முடிச்ச உடனே வந்து இந்த வாய்ப்பு கிடச்சிது. பட் என்னால் அப்போ பண்ண முடியல. நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு வேண்டிய காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எனக்கு தெரியாத யாரும் பண்ணுறதுனால நான் அப்படியே பயத்தில் நான் பாதியில் 2 days கழிச்சு நான் வந்துட்டேன். அப்படியே பிஸ்னஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாகேஸ்வரன் பிரதர் என்னோட ஃப்ரெண்ட் அவர் சொல்கிறது மூலமா சரி ஓகே இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக சரி ஓகே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸில் நம்பிக்கை ஜாயின் பண்ணேன். எடுத்த உடனே எல்லாரும் மேலே இருக்கிற டவுட்ஸ் தான், 10 லட்சம் இன்கம் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்க முடியும், ஸ்கேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டவுட்ஸுமே எனக்கு வந்துருச்சு. பட் நான் எந்த இடத்துலையுமே சரி ஓகே 10 லட்சம் எடுக்கிறாங்களே, பேங்க் ப்ரூஃப்லாம் காட்டுறாங்களே, சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை ஜாயின் பண்ணேன். நம்பிக்கை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பொறுமையாக எடுத்து பண்ணேன். ஏன்னா ஜாயின் பண்ண உடனே நானும் பட்டை கிளப்புற மாதிரிலாம் ஒர்க்லாம் எதாவது பண்ணவே இல்லை. சும்மா பொறுமையாக ட்ரைனிங் மட்டும் பார்ப்பேன். அந்த 5 day ட்ரைனிங் முடிச்சுட்டு சும்மா ட்ரைனிங் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருந்துச்சு. நானும் இந்த பிஸ்னஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி தான் சொல்லிட்டு ட்ரை பண்ணி அப்படியே டைம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, 3வது வாரம் தான் இந்த பிஸ்னஸில் எனக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த 3rd வீக் தான் இந்த பிஸ்னஸில் வந்து வேக் பிரதர், அதாவது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 19 வயசில் 22 லட்சம் அந்த கார் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்பார்க் வந்து இருந்துச்சு. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு வேலை கூட நம்ம தேடிட்டு ஒரு 10,000 கூட இன்கம் பண்ண முடியல, ஆனால் அவர் 22 லட்சம் கார் வாங்கியிருக்காரு, எப்படி முடியுது, கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் மூலமாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அனலைஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணாங்க, யார் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இப்போ நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் நான் நிறைய பேரோட சக்ஸஸோட ஸ்டோரி எல்லாமே வந்து நான் பார்த்துருந்தேன். அவங்க என்னென்ன விஷயம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே கேட்டுட்டு ஓகே இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்ற போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஓகே இதுக்கப்புறம் வந்து காலை வந்து முன் வச்சுட்டோம், இந்த காலத்துக்கு அப்புறம் பிறக்கக்கூடாது, நம்ம யோசிச்சுட்டோம், பார்த்துட்டோம் ப்ரோக்ராம், இதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகுது. ஒத்த காலம் நின்று இந்த பிஸ்னஸில் வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும், ஒரு குதிரைக்கு கடிவாரம் போட்டு ஓடுற மாதிரி கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்த உடனே நானும் சீக்கிரமாக நினச்ச கூட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க. நான் ஆள் சேர்க்கறதுலாம் ரொம்பவே ஈஸி தான் நினச்சேன். டீம் செட் பண்ணுறா ஈஸி, நம்ம கூட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைனாக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் 150 பேர் என்னோட கான்டாக்ட்ஸில் வந்து இருந்தாங்க. நான் நினச்சேன் 150 பேரில் எனக்கு கீழே 140 பேர் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறாங்க. நான் நினச்சி நான் இன்விடேஷன் பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் ஹாஸ்டலில் தான் படிச்சிருந்தேன். ஒரு 15 வருஷம் என்னோட ஃப்ரெண்டு வந்து இருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு இன்விடேஷன் பண்ணேன். அவர் எடுத்தோடனே ஜாயின் பண்ணாரா கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் சொன்னது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனால் அந்த இடத்துல வந்து உடையில சரி ஓகே கோ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சரவணன் சார் அந்த மந்திரத்தை வந்து நல்லா புரிஞ்சு சரி ஓகே இவர் இல்லை என்ன அடுத்தால மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மோட்டிவேஷனோட அப்ளைன் வந்து பண்ணிவிட்டு அடுத்தால மூவ் பண்ணேன். என்னோட ஸ்கூலில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. எல்லாருமே என்ன வந்து நோ 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 நீ பண்ணாத, இதெல்லாம் ஏமாத்துற வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் வந்து நிறைய வந்து ட்ரோல்லாம் பண்ணாங்க. பட் நான் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த பிஸ்னஸை நம்பினேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு பாதியில் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயத்த வந்து நடுவில் வந்து ஒரு குறுக்கால் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த நதி போகிற போக்கில் ஓகே நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக நமக்கான நாள் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பாதையில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வந்து போயிடலாம், கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் எல்லாருமே அச்சீவ் பண்ணுறாங்களே, எப்பயுமே வேக் பிரதர் வந்து ஞாபகம் வச்சுட்டு ஓகே கண்டிப்பாக பண்ணலாம், கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இந்த பிஸ்னஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குமே எதுவுமே தெரியல, எதுவுமே நடக்கலை, எனக்கு கீழே டீம் செட் ஆகலை. ஜாயின் பண்ண கொஞ்சம் நாள் அப்படியே போச்சு. அப்படியே எனக்கு கீழே கொஞ்சமாக டீம் செட் ஆகிடுச்சு. நான் அப்படின்னு செல் பண்ணாங்க. அப்படியே ஓரளவுக்கு போச்சு. ஒரு 2 மாதம் 3 மாதம் எனக்கு கீழே ஒரு 10-15 பேர்லாம் வந்துட்டாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்த டீம் எல்லாமே உடஞ்சிது. நான் ஒரு 8 அச்சீவ் பண்ணுற அந்த கட்டத்தில் வந்து 10-15 பேர் இருக்கும்போது அப்படியே டீம் மொத்தமாக உடஞ்சிருச்சு எனக்கு.
எனக்கு என்னன்னா ஓகே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருக்கோம், ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமே, எதுவுமே வந்து நம்ம கிளிக் கொடுக்கல, நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாள் அழுதுருக்கேன். சரி ஓகே இந்த பிஸ்னஸ் நம்ம ஃபிட் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சரி ஓகே நம்மளால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேர் அட்டென்ஸ் பண்ணுறதுனா ஒரே நாளில் வந்து எல்லாருமே குரூப் லெஃப்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு எல்லாருமே போயிட்டு மொத்தத்தை வந்து 2 பேர் அட்டென்ஸ் போடும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இந்த பிஸ்னஸில் நம்மளால் வந்து பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து நான் நம்பிக்கையாக ஓகே இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நம்ம முடியும், நம்ம எல்லாம் முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறோம் அப்படின்னா எப்படி முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை இந்த பிஸ்னஸ் திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். நம்பிக்கையாக பண்ணிட்டு இந்த ரிசல்ட் எதுவும் எதிர்பார்க்கல. ரிசல்ட் வந்து ஒரு கீழே ஜாயின் பண்ணுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா வந்துடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நான் நம்பவே இல்லை. என்னோட சைடில் ஒரே ஒரு விஷயம், நான் என்ன நம்பிட்டு இருந்தேன், என்னோட அப்ளைன்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க, அதை மட்டும் நான் நம்பிட்டு நான் தொடர்ச்சி அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு, அப்படியே எல்லாமே வந்து அமைஞ்சுது. எனக்குமே அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன், ஃபேமிலி வீட்டில் வந்து ஒத்துக்காதது எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் எனக்கு வந்து பண்ணவே கூடாது, இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது காசு தராமல் இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே நான் வந்து பின் வாங்கலை. அதாவது நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ இந்த ஒரு வீடியோ பார்க்குற ஒரு சில பேருமே காலேஜ் ஸ்டூடெண்டாக இருப்பீங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3000 தேவைப்பட்டுச்சு. எனக்கு 3000 தேவைப்படும் போது 100 பீ பண்ணால் தான் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த டைமில் வந்து யார்கிட்ட போய் காசு கேட்குறது, வீட்டிலே யாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்ட கொடுத்தது நம்ம வேலைக்கு வந்து போகிறோம், இந்த வாய்ப்பை நம்ம வந்து வீட்டில் போய் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டத்தில் போய் நான் வேலைக்கு போவேன். வேலைக்கெல்லாம் அந்த மூட்டை அந்த லோடிங் அன்லோடிங் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து போயிட்டு என்னுடைய தேவையான அந்த மணி வந்து நான் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 100 பீ பண்ணுறதுக்கு இந்த லோடிங் அன்லோடிங் இந்த டெலிவரி ஜாப் எல்லாமே வந்து நான் பண்ணிவிட்டு நான் என்னோட பர்ச்சேஸ் வந்து செல் பர்ச்சேஸை மாதம் இந்த 2ஆம் தேதி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு சில பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த இடத்துல வந்து யார் இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்க நாளை சீக்கிரமாக வந்து வந்துடுவாங்க. நீங்கள் பண்ணுறதுலாம் கஷ்டமாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வெஸ்டேஜுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே திருப்பி தரும். கண்டிப்பாக நான் இந்த பிஸ்னஸில் அந்த ஒரு சில விஷயத்தை பண்ணதுனால தான் மட்டும் தான் நான் இங்கே வந்து வந்திருக்கேன். நீங்களும் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து வே ஆஃப் ஒரு வழி வந்து கண்டிப்பாக வந்து பிறக்கும். வாய்ப்பு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வழி நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதனால் ஒவ்வொருத்தருமே வந்து நம்பிக்கை வந்து போராட கற்றுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லா தடங்கள் எல்லாமே வந்து வரும்போது நான் ஒன்றுமே எதிர்பார்க்கவே இல்லை. நான் இது எல்லாமே தாண்டி போனேன். அப்படியே ஒரு 4th மந்த் வந்து நான் 8 அச்சீவ் பண்ணேன். அதுக்கப்புறம் 4th மந்த்து நான் 4 மாதம் ஆச்சு 8th அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஒரு டீம் வந்து கொண்டு வந்தது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஓரளவுக்கு நான் 8 அச்சீவ் பண்ணும்போது எனக்கு கீழே ஒரு நல்ல லீடர்ஸ்லாம் வந்து அமைஞ்சிருந்தாங்க, நல்ல எடுத்து பண்ணுறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் வந்து அவங்களே ஒர்க் பண்ண வச்சு கொண்டு வந்துடலாம், அவ்வளோதான் ஈஸி நினச்சிருக்க கட்டத்தில் தான் அந்த ஜாயின் பண்ண அந்த 8th இருக்க ஒவ்வொரு லீடர்ஸுமே இந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போனாங்க. அப்பவுமே கற்றுக்கிட்டேன் இந்த பிஸ்னஸில் யாருமே நம்பக்கூடாது, நம்ம நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் நம்பிக்கை இந்த பிஸ்னஸில் வந்து தொடர்ச்சியாக நம்பிக்கையாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வெளியே போனாங்க, நம்பிக்கையாக எடுத்து பண்ணுவாங்க, இவங்க கண்டிப்பாக நம்ம கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இந்த பிஸ்னஸில் என்னை விட்டு வெளியே போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நான் எந்த இடத்துலையுமே விடவே இல்லை. ஏன்னா வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சரவணன்றதுக்கு வந்து அப்படி நினச்சிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 10 லட்சம் இன்கம் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுக்கும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கோ நெக்ஸ்ட் அந்த மந்திரத்தை காதில் நல்லா படுற மாதிரி மைண்டில் வச்சுட்டு மனசில் வச்சுட்டு நான் அடுத்த ஆள் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே 12 அச்சீவ் பண்ண ஒரு 1.5 மாதம். அதாவது நான் 8 அச்சீவ் பண்ணுறது 4 மாதம் ஆச்சு. நான் 12 வந்து ஒரு 36 நாள் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு ஒரு பிராண்ட்ஸ் அதாவது ஒரு ஏப்ரல் மந்த்லாம் அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒரு 2-3 மாதம் நான் குவாலிஃபை வந்து ஆகிட்டேன். ஒரு 16 வந்து உட்காந்துட்டேன். நானும் பிராண்ட்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நான் குவாலிஃபைல வந்து உட்காந்துட்டேன். நான் குவாலிஃபைல உட்காந்த உடனே ஓகே வந்துடலாம் நெக்ஸ்ட் மந்த் நினைக்கும் போது ஒவ்வொரு மந்த்து எனக்கு தள்ளி வந்து போச்சு. என்ன இதை அச்சீவ் பண்ண முடியாது போல் ஒவ்வொரு மந்த்து வந்து தள்ளி போச்சு எனக்கு. நான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நான் ஒரு சில விஷயத்தை வந்து ஃபோக்கஸாக பண்ணல, நம்பிக்கையாக பண்ணல. இதை நெக்ஸ்ட் இந்த மந்த் இல்லை என்ன நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம், இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்த்துக்கு போகும்போது 4 மாதம் நான் குவாலிஃபைல வந்து உட்காந்துருந்தேன். என்னை வந்து நிறைய பேர் கிரிட்டிகல் பண்ணாங்க, நிறைய பேர் சொந்தத்தில் வந்து சொல்லும் போது நான் அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது நீ 4 மாதமாக என்ன பண்ணுற, ஸோ இந்த ஒரு சோப்பு டப்பா வைத்துட்டு என்ன விஷயத்தை பண்ண போகிறேன், இனிமேல் நீ அச்சீவ் பண்ணல, ஒரு ரூபா கூட இன்கம் வந்து வரல அப்படிலாம் நான் சொல்லும் போது எந்த ஒரு இடத்துலையுமே நான் மனசு தளராமல் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து எமோஷன்ஸ் எல்லாமே அடக்கிட்டு நான் பண்ணேன். ஒரு 4 மாதம் 5 மாதம் முடிஞ்சிச்சு. இந்த போன ஆகஸ்ட் மாதம் வந்து நான் பிராண்ட்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கேன். அதாவது அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பார்க்கும்போது 1029 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆகஸ்ட் மாதம் பார்க்கும்போது அதாவது டபுள் பி ஆஃபரில் எதுவுமே இல்லை, ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவல் பீலே 2039 பாயிண்ட்ஸ் வந்து காட்டிருந்தேன். அதாவது போன மந்த்தை விட ஜூலை மந்தோட ஆகஸ்ட் மந்த் வந்து பிஸ்னஸ் எல்லாமே டபுளாக காட்டிருந்தேன். அதாவது டபுளாக காட்டி நான் குவாலிஃபை வந்து பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸில் வந்து நானுமே என்ன அச்சீவ் பண்ணுற முடியுமா, நான் அச்சீவ் பண்ணி இந்த பிஸ்னஸில் எனக்கு இந்த பிஸ்னஸ் எனக்கு ஃபிட்டாக நான் வந்துடுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நான் ஒரே விஷயத்தை வந்து நான் பிலீவ் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸ் கேட்குறவங்க இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் இந்த பிஸ்னஸில் உங்களை முழுசாக நம்புங்க, அச்சீவ் பண்ணிட முடியும், நம்மளால் எடுத்துக்கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை முழுசாக நம்ப
அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க, உங்களால் யாரும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து நீ எதுக்கு பண்ணுற, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, எதுவுமே 1000 சொல்லுங்க, உலகம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1000 சொல்லுவாங்க. இந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உடையாமல் எடுத்து பண்ண முடியும். நம்பிக்கை இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்க. இந்த பிஸ்னஸில் எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த பிஸ்னஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் அச்சீவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல அச்சீவ் பண்ண முடியும். இது கண்டிப்பாக வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக என்னோட ஸ்டோரி, கண்டிப்பாக வந்து என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு க்ரௌன் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் சீக்கிரமாக. இன்னொரு 5லேருந்து ஒரு 7 மாதத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக க்ரௌன் அந்த அடுத்த லெவல் வந்து மூவ் பண்ணிவிட்டு நான் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாமே இந்த வீடியோ இந்த கண்டிப்பாக வந்து வரும். ஒவ்வொருத்தருமே இந்த பிஸ்னஸில் என்னோட வாய்ஸ் கேட்குறவங்க இதுக்கப்புறம் வந்து கேட்டு எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே நம்பிக்கையாக பண்ணுங்கள்.